அன்னை பராசக்தியினுடைய பாதம் பணிந்து சிவப்பரம்பருடைய குருவருளையும் திருவருளையும் நெஞ்சகத்தை நிறுத்தி ஆறாத்தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அடியேனுடைய அன்பு கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். செயற்கரிய செயல் செய்த பெரியார்களாகிய சிவனடியாருடைய வரலாற்றை கூறுகிற பெரிய புராணத்தினுடைய தொடர் நிகழ்வாக திருநீலகண்ட நாயனாருடைய வாழ்வியல் சார்ந்த சிவ வாழ்வியல் சார்ந்த அனுபவங்களை இந்த வேளையிலே சிவபெருமானுடைய திருவருளின் காரணமாக சிந்திக்கலாம்னு நினைக்கிறேன். சேக்கிழாரினாலே பெரிய புராணத்திலே சுட்டப்படுகிற 63 நாயன்மார்களே சிறப்பிற்குரிய ஒருவராக திருநீலகண்ட நாயனார் விளங்குகிறார். சிவபரம்பொருளாக நாங்கள் வழிபாடு செய்கிற முழுமுதல் கடவுளாக போற்றப்படுகிற பரம்பொருளுடைய அந்த நீலகண்டமாக திருநீலகண்ட நாயனார் அந்த நாமத்தோடு அழைத்து போற்றப்படுகிற சிறப்பை நாங்கள் பார்க்கிறோம். செயற்கரிய செயல் செய்த பெரியார்கள் சிவ வாழ்வியல் வாழ்ந்த சிவனடியார்கள் வரிசையிலே திருநீலகண்ட நாயனார் என்று போற்றப்படுகின்ற ஒரு சைவ பெரியார் இருந்து வருகிறார். திருநீலகண்ட நாயனார் சைவ பாரம்பரியம் மிக்க ஒரு குடும்ப பின்னணியிலே வந்து உதிக்கிறார். சைவ பாரம்பரியம் மிக்க சைவ வாழ்வியல் வாழுகிற ஒரு அற்புதமான சிவ அனுபவத்தோடு சிவ வாழ்வியலோடு வாழுகிற ஒரு குடும்பத்திலே திருநீலகண்ட நாயனார் வந்துதிக்கிறார். இவர் மறந்தும் பொய் பேச மாட்டார் என்று நாங்கள் அறிந்து கொள்ளுகிறோம். எங்களுடைய பஞ்சமா பாதகங்கள்ல இந்த பொய் பேசுதலும் ஒரு பாவச் செயலாக இருக்கிறது. இந்த திருநீலகண்ட நாயனார் மறந்தும் பொய் பேச மாட்டார் என்று சேக்கிழார் பெருமான் இவருடைய சிறப்பை பதிவு செய்கிறார். இந்த நீலகண்டர் எப்போதும் காலையில் எழுந்து நீராடி தூய வெந்நீர் அணிந்து சிவனை வழிபாடு செய்வார். அதிகாலை எழுந்து நீராடி தூய வெந்நீர் அணிந்து சிவனை வழிபாடு செய்து வணங்குவார். அந்த சிவனை வழிபாடு செய்து வணங்குகிற பொழுது 5 எழுத்து மந்திரத்தை அங்கே ஊதி தாரக மந்திரமாக கொண்டு ஊதி வழிபாடு செய்கிற வழக்கம் இவரிடத்திலே இருக்கிறது. சிவ சின்னமாகிய திருநீறு பூசிய திருமேனியராக காட்சி கொடுப்பார். சிவபெருமானுடைய 5 எழுத்து மந்திரம் நமச்சிவாய சிவாய நம என்று போற்றப்படுகிற இந்த 5 எழுத்து மந்திரத்தை நாங்கள் ஊதி வழிபாடு செய்கிறோம் அல்லவா? மணிவாசக பெருமான் சொல்கிறார், நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க என்று அந்த சிவபுராணத்திலே தொடக்குகிறார். அந்த 5 எழுத்து மந்திரம் சிறப்புக்குரியதாக இருக்கிறது. பஞ்சபூத வடிவினனாக 5 ஆற்றுகிற சிவ பரம்பொருடைய 5 எழுத்து மந்திரம் நமசிவாய மந்திரம். அங்கே நாதன் நாமம் நமசிவாயவே என்று சம்பந்த குழந்தை பாடுகிறது. அங்கே ஔவையார் சொல்லுகிறார், சிவாய நம என்று சிந்தித்திருப்போர்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை என்று சொல்லுகிறார். அப்பர் பெருமான் சொல்லுகிறான், சிவாய நம என நீரணிந்தேன் தருவாய் சிவகதி திருப்பாதிரி புலியூரானே என்று அங்கே திருப்பாதிரி புலியூரிலே வீட்டிருக்கிற சிவபெருமானை வேண்டுகிறார் அல்லவா? இந்த நீலகண்டர் நாயனாரும் தன்னுடைய வாழ்வியல்லே அதிகாலையிலே எழுந்து சைவ அனுஷ்டானங்களை நிறைவு செய்து அந்த திருநீறு பூசிய திருமேனியரோடு இந்த 5 எழுத்து மந்திரத்தை ஊதி வழிபாடு செய்கிறார். எங்களுடைய சைவ சமயத்தினுடைய சிவ சின்னமாக திருநீறு இருக்கிறது, உருத்திராட்சம் இருக்கிறது. இந்த உருத்திராட்ச மாலையினுடைய துணை கொண்டு நாங்கள் இந்த நமசிவாய மந்திரம் 5 எழுத்து மந்திரத்தை நாங்கள் சபித்து வழிபாடு செய்ய வேண்டும். 108 தடவைகள் இந்த நமசிவாய மந்திரத்தை சபித்து நாங்கள் வழிபாடு செய்தால் சிவனுடைய அருள் தானாக கிடைக்கும் என்பது சைவ வாழ்வியலாக இருக்கிறது. நீலகண்டரும் திருநீறு அணிந்த திருமேனியராக இந்த 5 எழுத்து மந்திரத்தை ஓதி வழிபாடு செய்கிறார். தாரக மந்திரமாக எந்த செயலை செய்கிற பொழுதும் அதிகாலையிலும் உறக்கத்திற்கு போகிற பொழுதும் இந்த நமசிவாய மந்திரத்தை தான் ஓதி வழிபாடு செய்கிறார். நாதன் நாமம் நமச்சிவாயவே, நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க. அந்த சிவபெருமானுடைய 5 எழுத்து மந்திரத்தை நீலகண்டர் ஓதி வழிபாடு செய்வார். இவருடைய குலமரபாக மட்பாண்டம் செய்கிற அந்த குயவர் என்று சொல்லப்படுகிற அந்த குலமரபிலே இவர் வந்து உதிக்கிறார்.
மண் பாண்டங்களை செய்கிறான். மண்ணினாலே பாண்டங்கள் பாத்திரங்களை செய்கிற தொழில் மட்பாண்டம் செய்து விற்பது இந்த திருநீலகண்ட நாயனாருடைய சிவப்பணியாக இருக்கிறது. அத்தோடு இந்த சிவனடியார்களுக்கு திருவோடுகளை செய்து இலவசமாக கொடுக்கிற ஒரு பணியையும் இவர் செய்து கொண்டிருக்கிறார். இந்த சிவனடியார்கள் உணவு உண்பதற்காக இந்த திருவோடு இருக்கிறதல்லவா, அந்த திருவோட்டை மண்ணினாலே செய்து சிவனடியாருக்கு தானமாக கொடுக்கிற உயர்ந்த பணியையும் இந்த நீலகண்டர் தன்னுடைய வாழ்வியல்லே செய்து வருகிறார். திருநீறு பூசிய திருமேனியர், 5 எழுத்து மந்திரத்தை தாரகமாக கொண்டவர், எப்பொழுதும் பொய் பேசாது வாய்மையாக வாழுகிற ஒரு அற்புதமான சிவ வாழ்வியல் வாழுகிற ஒருவர் மட்பாண்ட தொழிலை செய்கிறார். செய்கிற தொழிலே உண்மையை தன்மையோடு அந்த செய்கிற தொழிலை செய்து வருகிறார். பொய் பேச மாட்டார். அத்தோடு சிவனடியார்களுக்கு மட்பாண்டம் செய்து கொடுக்கின்ற பணியையும் செய்து வருகிறார். இந்த நீலகண்டர் தன்னுடைய வாழ்வியல்லே தில்லை நடராஜ பெருமானுடைய அணுக்க தொண்டனாக இருக்கிறார். அங்கே பஞ்சபூத தலங்களிலே ஆகாய ஸ்தலம் என்று போற்றப்படுவது சிதம்பரம். அந்த சிதம்பர தலத்திலே நடராஜ பெருமான் அங்கே தூக்கிய திருவடிகளோடு நடனமாடிக்கொண்டிருக்கிறான். அந்த நடராஜ பெருமானுடைய திருநடனம் 5 தொழில்களை ஆற்றுகிறது. கோயில் என்று அழைக்கப்படுகிற சிறப்புக்குரிய தலம். அங்கே கைலை பேரம்பலம் என்று அழைக்கப்படுவது போல இந்த பூலகத்திலே சிற்றம்பலம் என்று போற்றப்படுகிற ஒரு அற்புத தலம். அந்த சிதம்பர நடராஜ பெருமான் தில்லை மூவாயிரர்களினாலே பக்திபூர்வமாக போற்றி வழிபாடு செய்யப்படுகிற 5 தொழில் தத்துவத்தை நடனமாடி கொண்டிருக்கிற தில்லை நடராஜ பெருமான் மீது அதீதமாக பற்றுக்கொண்டு காதலித்து அவரை வழிபாடு செய்து வருகிறார். நாளாந்தம் தில்லை நடராஜ பெருமானை வழிபாடு செய்து தன்னுடைய வாழ்வியல் கடமைகளை ஆற்றுகிற பண்பு பக்குவத்தை இவர் தன்னுடைய வாழ்வியலே கொண்டிருக்கிறார். திருநீறு பூசிய திருமேனி, 5 எழுத்தை ஓதுதல், அங்கே பொய் பேசாது வாய்மையே பேசி வாழுகிற ஒரு அற்புதமான மனிதன். இறைவன் தன்னுடைய அடியவரை இந்த உலகத்திற்கு காட்டுவதற்காக சோதனைகளை நடாத்துகிறார். நல்ல குருநாதன் நல்லை வருத்துவது கொல்லவல்ல நம் பொல்லாவினையை போக்கவே என்று அங்கே ஒரு சித்தர் பாடல் இருக்கிறது. இறைவன் எங்களுக்கு எப்பொழுது சோதனையை தருகிறான் என்றால், நாங்கள் இறைவனை எப்பொழுது முழுமையாக நம்பி பற்றி வழிபாடு செய்கிறோமோ எங்களுடைய வினைகள் போக்குவதற்காக, இறைவன் தன்னகத்தை எங்களை ஆட்கொள்வதற்காக எங்களிடத்திலே சோதனைகளை ஆரம்பிக்கிறான். துன்பியல் சம்பவங்களை எங்களுக்கு கொடுக்கிறான். அதனூடாக முடிவில்லாத பிறவியற்ற பேரானந்த பெருவாழ்வை கொடுக்கிறான். இந்த நீலகண்டரும் வளமை போல தில்லை நடராஜ பெருமானை வழிபாடு செய்கிறவர் அல்லவா. ஒரு நாள் தில்லை நடராஜ பெருமானை வழிபட்டு விட்டு தன் வீடு திரும்பி வருகிறார். தன்னுடைய இல்லம் நோக்கி வருகிறார். வருகிற பொழுது அந்த வீதியிலே இருக்கிற ஒரு பொதுமகள், ஒரு பெண்ணொருத்தி தற்செயலாக அசுத்த நீரை அந்த நாயனார் மீது கொட்டி விடுகிறார். அந்த பெண்மணியும் இதை எதிர்பார்க்கவில்லை. நாயனார் அந்த வழியாக வருகிறார். பெண்மணியும் தன்னுடைய வீட்டிலிருந்து வெளியே அந்த அசுத்த நீரை வீசுகிறார். அந்த அசுத்த நீர் நாயனாருடைய அந்த உடல் முழுவதும் படுகிறது. அந்த பெண் ஒரு கணம் அதிர்ச்சி அடைகிறார். நாயனாருடைய உடல் இப்பொழுது அசுத்த நீரினாலே அங்கே அசுத்தப்பட்டிருக்கிறது. உண்மையை பேசி திருநீறு அணிந்து 5 எழுத்து ஓதி அங்கே சிவனடியார்களுக்கு திருவோட்டை தானமாக கொடுத்து தில்லை நடராஜ பெருமானை வழிபாடு செய்கிற இந்த உடல் அல்லவா, அந்த உடல் இப்பொழுது அசுத்த நீரினாலே அங்கே கொட்டுப்பட்டு அசுத்தம் அடைந்திருக்கிறது. இந்த சம்பவத்தை, அந்த அசுத்த நீரை கொட்டிய அந்த பொதுமகள் தன்னுடைய தவறை உணர்கிறார். நீலகண்டர் நாளாந்தம் தில்லை நடராஜ பெருமானை வழிபாடு செய்கிறவர் அல்லவா, ஒரு உயர்ந்த மகானாக இருக்கிறார். அவரிடத்திலே நான் இந்த அசுத்த நீரை தவறுதலாக கொட்டிவிட்டேனே என்று அந்த பொது பெண் என்ன செய்கிறார், தன்னுடைய தவறை உணர்கிறார். உடனே நாயனாரை உள்ளே அழைத்து சுத்தமான நீரினாலே நீராட்டி புதிய ஆடைகளை அணியச் செய்து வாசனை திரவியங்களை அவருடைய உடலிலே பூசுகிறார். அந்த பெண்மணிக்கு இந்த நாயனார் ஒரு சிவ அம்சமாக காட்சி கொடுக்கிறார். சிவனடியார் அல்லவா, சிவ வடிவத்தோடு இருக்கிறவர் அல்லவா,
திருநீறு பூசிய திருமேனி அல்லவா, எந்நேரமும் பஞ்சாட்சரத்தை உச்சரித்த நாவல்லவா, அந்த இறை சிந்தனை பொருந்தி இறை அருள் பொருந்தி இருக்கிற இந்த உடல் அல்லவா, அதை நான் அசுத்த நீரினாலே அசுத்தப்படுத்தி விட்டேன் என்று அந்த சிவனடியாருக்குரிய பணிவிடை போல சிவ அம்சமாக இருக்கிற நீலகண்ட நாயனாருக்கு அந்த பெண் மனதிலே எந்த வஞ்சகமும் எந்த தீய நினைப்பு மற்றவராக அந்த நாயனாரை சுத்தப்படுத்துகிறார். நாயனார் அங்கே நீராடி அவர் அணிந்த வஸ்திரம், அவர் ஒரு சாதாரண மட்பாண்டம் செய்பவர், அவ்வளவு விலை உயர்ந்த வசதியான ஆடைகளை அணிய மாட்டார். அந்த பெண் என்ன செய்கிறார், அந்த நாயனாருக்கு நீலகண்டருக்கு புதிய ஆடைகளை அணிய செய்கிறார். அத்தோடு வாசனை திரவியங்களையும் கொடுக்கிறார். இங்குதான் இறைவனுடைய திருவிளையாடல் ஆரம்பிக்கிறது. அந்த பெண் நீராட்டி புதிய ஆடை அணிந்து வாசனை திரவியங்களை அவருடைய ஆடையிலே உடல் முழுவதும் அங்கே பரவ செய்கிறார். இப்பொழுது நாயனார் புதுக்கோலம் கூடுகிறார். அதிகாலையிலே அந்த ஆலயத்திற்கு சென்ற வேடம் வேறு. இப்பொழுது நாயனார் அந்த வீட்டிலிருந்து வெளியே வருகிறார். தன்னுடைய வீடு செல்வதற்குரிய கோலம் வேஷம் வேறு. அங்கே நீலகண்ட நாயனார் தன்னுடைய வீடு வந்து சேருகிறார். மனைவியார் தன் கணவனிலே சில வேறுபாடுகள் காணப்படுவதை கண்டு அவரிடத்திலிருந்து சற்று விலகுகிறார். உண்மையான இல்லற வாழ்வியல்லே கணவன் மனைவி அந்நியோன்யமாக இருப்பவர்கள் கணவன் மனைவிக்கு இடையிலே இருக்கிற சிறு வேறுபாடுகள், சிறு சம்பவங்களை கூட உய்த்து உணர்ந்து கொள்ளுவார்கள். அது அந்நியோன்ய வாழ்வியல் என்று சொல்லப்படுகிறது. வளமையான திருநீலகண்ட நாயனாருடைய அந்த உடை அமைப்பு, அந்த வாசனை திரவியங்கள், இந்த செயற்பாடு எல்லாம் அந்த அம்மையாருக்கு அவருடைய மனதிலே ஒரு சந்தேகத்தை கொடுக்கிறார். நீலகண்ட நாயனார் வீடு வந்து சேருகிறார். மனைவியார் தன்னுடைய கணவனிலே சில வேறுபாடுகளை கண்டு அவரிடமிருந்து சற்று விலகுகிறார். அவரிடத்திலே சந்தேகம் குடிகொள்ளுகிறது. கணவன் அதிகாலையிலே திருநீறு பூசிய திருமேனியனாக தில்லை நடராஜ பெருமானை வழிபாடு செய்ய சென்றவன் அல்லவா. அந்த தெருவிலே இருக்கிற மிகவும் வசதியான அந்த பெண்ணினுடைய இல்லத்திலே அவர் புதிய ஆடைகள் அணிந்து வாசனை திரவியங்களோடு வந்திருக்கிறார். இது ஏதோ தவறு நடந்திருக்கிறது என்று மனைவியார் தனக்குள்ளே சந்தேகம் கொண்டு நாயனாரிலிருந்து சற்று விலகி நடந்து கொள்ளுகிறார். அப்பொழுது அந்த நீலகண்டருடைய மனைவி சொல்லுகிறார், இனிமேல் என்னை தீண்டக்கூடாது என்ற குறிப்பிலே அங்கே நாயனாருக்கு சொல்லுகிறார். இனிமேல் நீ என்னுடைய உடலை தீண்டக்கூடாது. நீ இன்றைக்கு அதிகாலையிலே ஆலய வழிபாட்டுக்கு சென்ற நீ இப்பொழுது எங்கு சென்றாயோ வாசனை திரவியங்கள் புதிய ஆடைகளோடு வந்திருக்கிறாய். புதிய ஆடைகளை மாற்றி என்னொரு இல்லம் சென்று வந்திருக்கிறாய். நீ இனிமேல் என்னை தீண்டக்கூடாது என்று குறிப்பறிந்து அந்த நீலகண்டருடைய மனைவி திருநீலகண்டம் என்று சபதம் செய்கிறார். இனிமேல் உன்னை நான் தீண்ட மாட்டேன். இருவரும் கணவன் மனைவியாக இருந்தாலும் ஒருவர் தொடமாட்டார்கள், உடல் கொள்ள மாட்டார்கள். அங்கே நீலகண்டருடைய மனைவி விலகிச் செல்லுகிறார். இருவருக்கும் இடையில் அங்கே உறவிலே தொடுகையற்ற உறவு வருகிறது. இறைவனுடைய திருவிளையாடலை பாருங்கள். எந்நேரமும் நிறணிந்து வஞ்சாட்சரம் மோதி தில்லை நடராஜ பெருமானை வழிபாடு செய்வருடைய வாழ்வியல் ஒரு சோதனை வருகிறது. அந்த சோதனை இறைவன் தன்னை ஆட்கொள்வதற்காக நடாத்தப்படுகிற சோதனை. அங்கே நீலகண்டருடைய மனைவியும் திருநீலகண்டம் என்று சபதம் செய்கிறார். இதன் பின்னர் ஒருவரை ஒருவர் தீண்டாமை இருக்கிறார். ஒருவர் அங்கே அங்கத்தினாலே தொடுவதில்லை. ஒருவரை ஒருவர் தீண்டாமை இருத்தலை உலகத்தவர் அறியக்கூடாது என்பதற்காக பார்ப்போருடைய கண்களுக்கு கணவன் மனைவி போல ஒற்றுமையாக வாழ்ந்து வருகிறார். இருவருக்கும் இடையுள்ள கருத்து மோதல் வேறுபாடு வெளி உலகத்திற்கு தெரியக்கூடாது. தெரிந்தால் அந்த குடும்பத்தை தவறாக நினைப்பார்கள். அந்த குடும்பத்திலே நடக்கிற பிரச்சனை கணவன் மனைவி இருவருக்கும் இடையில் இருக்க வேண்டும். வேறு ஒருவர் அந்த குடும்பத்தில் தலையீடு செய்யக்கூடாது. வெளி உலகத்திற்கு இந்த செய்தி போகக்கூடாது. நீலகண்டருடைய மனைவியும் அதை முடிவு செய்கிறார்கள். இருவருக்கும் இடையிலே அங்கே தீண்டாமை இல்லை. இருவரும் தொடுவதில்லை. இருவரும் கணவன் மனைவியாக வாழ்வதில்லை. ஆனால் ஊரவர்கள் பார்ப்பதற்காக இருவரும் கணவன் மனைவி போல் அங்கே நாடகம் ஆடுகிறார்கள். அந்நியோன்யமாக
குடும்ப வாழ்வியலை வாழுகிற கணவன் மனைவி போல இருவரும் அங்கே ஒற்றுமையாய் வாழ்ந்து வந்தனர். இருவருக்கும் வயது கடந்த காலங்கள் நாட்கள் கடந்தோடு இங்கே வருடங்கள் நாட்கள் மாதங்களாயின, மாதங்கள் வருடங்களாயின. இவருடைய வாழ்க்கையும் அங்கே காலம் கடந்து போகிறது. இருவரும் முதுமையாகிவிட்டார். இளமையிலே நடந்த சம்பவம், மனைவியிடத்திலே ஏற்பட்ட சந்தேகம். அங்கே சபதம் செய்கிறார், நீலகண்டம் திருநீலகண்டம், இனிமேல் நீ என்னுடைய உடலை தீண்டக்கூடாது. இந்த உடலை இன்னொரு பெண் அங்கே தீண்டி உனக்கு ஆடை அணிவித்து வாசனை திரவியம் பூசி உன்னை அழைத்து அனுப்பி இருக்கிறாள் அல்லவா, அந்த உடலை நான் ஒருபோதும் தீண்ட மாட்டேன். இது சிவன் மேல் ஆணை, அங்கே நீலகண்டமாக இருக்கிற சிவபெரும்பொருள் மேல் ஆணை, திருநீலகண்டம் என்று அம்மையார் சபதம் செய்கிறார். இருவரும் அங்கே கணவன் மனைவி போல் நடித்து வாழ்ந்தாலும் இருவருக்கு இடையில் எந்த அந்நியோன்யமும் இல்லை, தொடுகை இல்லை, தீண்டல் இல்லை. இருவரும் அங்கே ஊரவர்கள் அதை தவறாக நினைக்க கூடாது என்பதற்காக இருவரும் ஒன்றாகவே நீண்ட காலம் தங்களுடைய வாழ்க்கையை கழிக்கிறார்கள். இருவருக்கும் வயோதிப பருவம் அடைகிறார்கள். காலம் கடந்து முதுமை ஆகிவிட்டார்கள். இதனை சிவபெருமான் உலகத்தவர்க்கு அறிய வைக்க விரும்புகிறார். சிவனுடைய திருவிளையாடலை பாருங்கள், உலகத்தவருக்கு அறிய வைக்க விரும்புகிறார். எங்களுடைய வாழ்வியல் எல்லாம் உங்களுடைய கர்மாவினைப்படிதான் இந்த வாழ்வியலை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த வாழ்வியலை நாங்கள் துன்பத்தை அனுபவிப்பதும் இன்பமும் அனுபவிப்பதும் இந்த கர்மா. இந்த கர்மாவிலே நாங்கள் வாழ்வியலே துன்பத்தை அனுபவித்து அந்த தண்டனையை பெறுகிறோம் என்றால் எங்களுடைய வாழ்வியலே கர்மம் நீக்கப்படுகிறது, இறை அருள் கிடைக்கிறது என்று நாங்கள் பார்க்கிறோம். இப்பொழுது திருநீலகண்டரும் மனைவியாரும் நீண்ட காலமாக பிரிந்திருக்கிறார்கள், முதுமையடைந்து விட்டார்கள். இந்த செயலை சிவபெருமான் உலகத்தவருக்கு அறிய வைக்க வேண்டும் அல்லவா. எல்லாம் வல்ல முழு முதல் கடவுளாக பரம்பொருளாக இருப்பவன், பிரபஞ்ச சாட்சியாக இருக்கிற சிவபரம்பொருள் இந்த சம்பவத்தை உலகத்தவருக்கு அறிய வைக்க விரும்பினார். இதனால் வயோதிப வடிவம் எடுக்கிறார் சிவபெருமான். வயோதிப வடிவம் தாங்கிய சிவனடியார் வேடம் கொள்ளுகிறார். வயோதிப வடிவம் எடுத்தார். பிச்சை ஏந்தும் திருவேட்டுடன் சிவனுடைய வடிவங்களிலே பிச்சாடன வடிவம் என்று சொல்லப்படுகிற ஒரு வடிவம் இருக்கிறது. சிவபெருமான் கையிலே திருவேடு ஊண்டி பிச்சை எடுக்கிற வடிவம், ஒரு வயோதிப வடிவம் எடுத்தார். பிச்சை ஏந்தும் திருவோட்டுடன் அங்கே நீலகண்ட நாயனாருடைய மனைக்கு வருகிறார். திருநீலகண்டரும் சிவனடியார்களுக்கு திருவோடு செய்து கொடுக்கிற ஒரு அற்புதமான சிவப்பணியை செய்கிறவர் அல்லவா. இப்பொழுது சிவனுடைய திருவிளையாடலில் உச்சம் நடைபெற இருக்கிறது. சிவபெருமான் என்ன வடிவம் கொள்ளுகிறான்? வயோதிப வடிவம் கொள்ளுகிறான். கையிலே நீலகண்டர் செய்கிற தொழில் அந்த திருவேட்டை கையிலே எடுக்கிறான். பிச்சை எடுப்பவருடைய வேடம் போல அந்த நீலகண்டருடைய மனைக்கு வருகிறான். அங்கே சிவனடியாரை எப்பொழுது கண்டாலும் இன்முகத்தோடு வரவேற்குவர்கள் கணவன் மனைவி. நீலகண்டரும் அவருடைய மனைவியாரும் சிவனடியாரை வழிபாடு செய்வர்கள். அந்த வயோதிப சிவனடியாரை கண்டு அவர்களுக்குள்ளே மகிழ்ச்சி அடைகிறார்கள். திருநீலகண்ட நாயனாரும் அவருடைய துணவியாரும் எதிர்கொண்டு, சுவாமி வர வேண்டும், நீங்கள் எங்களுடைய இல்லம் நோக்கி வருவது எங்களுடைய பூர்வ ஜென்ம புண்ணிய பாக்கியம் என்று கருதுகிறோம். ஒரு சிவனடியார் எங்களுடைய இல்லம் வருகிறார், அந்த சிவனடியார்களுக்கு சிவ பணிவிடையோடு நாங்கள் அமுது கொடுக்கிறோம் என்றால் அது மிகப்பெரிய ஒரு சிவப்பேறு என்று சொல்லப்படுற எங்களுடைய வழிபாட்டிலே சங்கம வழிபாடு, சிவனடியார்களை வழிபாடு செய்கிற வழிபாடு, குருலிங்க சங்கமம் என்று 3 வகைகளிலே வழிபாட்டை பார்க்கிறோம். இப்பொழுது திருநீலகண்ட நாயனாரும் துணவியாரும் எதிர்கொண்டு சுவாமி வரவேண்டும், சுவாமி வரவேண்டும் என்று பணிவாக பக்குவமாக வரவேற்கிறார். ஒருவர் எங்களுடைய இல்லத்திற்கு வருகிறார் என்றால் நாங்கள் பணிந்து சிரம்தாழ்த்தி அவரை வரவேற்க வேண்டும். வருக வருக என்று வரவேற்க வேண்டும். உன்னீர் உன்னீர் என்று உபசரிக்க வேண்டும். ஔவையார் சொல்லுகிறார், உன்னீர் உன்னீர் என்று உபசரியார் தம்மனையில் உண்ணாமை கோடி பெற என்று சொல்லுகிறார். எங்களை யார் உபசரித்து உணவு கொடுக்கிறாரோ, அன்போடு கொடுக்கிறார், அவருடைய இல்லத்தில் தான் நாங்கள் உணவருந்த வேண்டும். இன்றைக்கு எங்களுடைய பண்பாடுகள் எல்லாம் மாறிக்கொண்டு செல்லுகிறது. நாங்களே உணவருந்தி விட்டு நாங்களே வீடு செல்லுகிற நிலைக்கு எங்களுடைய பண்பாடுகள் மாறி செல்லுகிறது. இது ஒரு அபத்தமான சூழலுக்குள்ளே போய்கொண்டிருக்கிறது. இப்பொழுது சிவபெருமான் வயோதிப வடிவம் எடுத்திருக்கிறார். கையிலே திருவோடு இருக்கிறது.
அங்கே நீலகண்ட நாயனாரும் மனைவியாரும் அங்கே ஒருவர் நெருக்கமான கணவன் மனைவி போல வெளியுலகத்திற்கு காட்டிக்கொண்டு வாழ்கிறார் அல்லவா, முதுமை பருவத்தை அடைந்து விட்டார்கள் அல்லவா. அங்கே கணவனும் மனைவியும் ஒரு இல்லம் வருகிற பொழுது கணவனும் மனைவியும் இணைந்து வரவேற்க வேண்டும். அறப்பணிகளை இருவரும் இணைந்து செய்ய வேண்டும். எந்த நல்ல காரியமாக இருந்தாலும் இருவரும் இணைந்து செய்வதுதான் அவருடைய சந்ததிக்கு புண்ணியத்தை கொடுக்கும் என்கிறார். கணவன் மனைவி இணைந்து நல்ல செயற்பாடுகளை செய்ய வேண்டும். அந்த நீலகண்டரும் மனைவியும் சுவாமியை பணிந்து சுவாமி வர வேண்டும், சுவாமி வர வேண்டும் என அன்புடன் வரவேற்று பாதபூசை முதலியவற்றை செய்தார். அங்கே பாதபூசை செய்து அந்த சிவனடியாரை வழிபாடு செய்து சிவனடியாருக்குரிய பணிவிடையெல்லாம் செய்து அமுது கொடுத்து அந்த சிவனடியாரை பக்குவமாக உபசரிக்கிறார்கள். இப்படியாக சிவ உபசார நிகழ்வுகள் எல்லாம் நடைபெற்று முடிகிறது. இதன் பின்னர் வயோதிபராக வந்த சிவனடியார் திருவோட்டை அடைக்கல பொருளாக திருநீலகண்ட நாயனாரிடத்திலே கொடுக்கிறார். அந்த வயோதிப சிவனடியாருடைய கையிலே ஒரு திருவோடு இருந்ததல்லவா, அந்த திருவோட்டை நீலகண்டரிடத்திலே கொடுக்கிறான். நீலகண்டா, இந்த திருவோட்டை நீ என்னுடைய வீட்டிலே பத்திரமாக வைத்துக் கொள்ள வேண்டும். நான் எப்பொழுது திரும்பி வந்து கேட்கிறேனோ இந்த திருவோட்டை நீ எனக்கு தர வேண்டும். ஏனென்றால் இவர் சிவனடியார்களுக்கு தானமாக திருவோடு கொடுப்பவரிடத்திலே நம்பி கொடுக்கலாம். இப்பொழுது திருநீலகண்டரிடத்திலே இந்த சிவனடியார் சொல்லுகிறார், இந்த திருவேட்டை நான் இப்பொழுது உன்னுடைய அடைக்கல பொருளாக உன்னிடத்திலே கொடுக்கிறேன். அடைக்கல பொருளாக நீ இதை பத்திரமாக பார்த்து தர வேண்டும் என்று அந்த நீலகண்ட நாயனாரிடத்திலே அளித்தார். திருநீலகண்ட நாயனாரும் மிகவும் கவனமாக அந்த திருவேட்டை சிவனடியாரை பணிந்து, சிவனடியாருடைய கையில் இருந்த திருவேடு வெல்லவோ அந்த திருவேட்டை பக்குவமாக பணிந்து வாங்கி சுவாமி அந்த சிவனடியாரை வழிபாடு செய்து அந்த திருவேட்டை தன்னுடைய வீட்டுக்குள்ளே கொண்டு போய் பக்குவமாக வைக்கிறார். உண்மை பேசுகிற உத்தமன் அல்லவா, கொடுத்த வாக்கை மீறாதவன் அல்லவா, பிறர் பொருள் மீது ஆசை கொள்ளாதவன், அங்கே பற்றற்ற வாழ்வியல் வாழ்வோன். வள்ளுவர் சொல்லுகிறார், பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு என்று சொல்ல. எங்களுடைய வாழ்வியலை நாங்கள் பற்றுக்கள் அறுகிற பொழுதுதான் இறைவனை நாடுகிறோம். அந்த நீலகண்டரும் உண்மை பேசுகிற உத்தமன் அல்லவா, அந்த சிவனடியாரிடத்திலே திருவோட்டை வாங்குகிறார். அந்த திருவோட்டை கொண்டு சென்று பக்குவமாக தன்னுடைய வீட்டுக்குள்ளே வைக்கிறார். இப்படியாக சில நாட்கள் கழிந்தோடுகிறது. இறைவனுடைய திருவிளையாடலிய உச்சமும் நடைபெற இருக்கிறது. சில நாட்கள் கடந்து ஓடுகிறது. அந்த நாட்கள் கழிந்த பின்பு இந்த திருநீலகண்டருடைய இல்லம் வந்து அதே சிவனடியார் வயோதிபர் மீண்டும் திருநீலகண்ட நாயனாருடைய வீடு வந்து சேர்க்கிறார். அந்த வந்த வயோதிபர் நீலகண்டரை பார்த்து கேட்கிறார், நீலகண்டா, நான் உன்னிடத்திலே அடைக்கல பொருளாக தந்த திருவோட்டை இப்பொழுது தாரும் என நீலகண்டரை கேட்கிறார். உன்னிடத்திலே நான் அடைக்கல பொருளாக ஒரு திருவோடு தந்தேன் அல்லவா, அந்த திருவோடு இப்பொழுது எனக்கு தேவையாக இருக்கிறது, நீ அந்த திருவோட்டை எனக்கு தர வேண்டும் என்று அந்த சிவனடியார் நீலகண்டரிடத்திலே கேட்கிறார். நாயனாரும் அதை பக்குவமாக வீட்டிலே அங்கே பூட்டி மிக மிக பக்குவமாக அந்த திருவேட்டை வைத்திருக்கிறார். யாருமே அதை எடுக்க முடியாத வகையிலே. நாயனாரும் சொல்லுகிறார், இதோ எடுத்து வருகிறேன் சுவாமி என்று பணிந்து அங்க நாயனார் வீட்டினுள்ளே சென்று திருவோட்டை தேடுகிறார். இறைவனுடைய செயல் அல்லவா, என்ன அதிசயம்! திருவோட்டை அவர் வைத்த இடத்திலே தேடுகிறார், காணவில்லை. மாறி வைத்திருப்பேனோ என்று அந்த வீடு முழுவதும் தேடுகிறார், அந்த எங்கும் காணவில்லை. மனைவியாரை கேட்கிறார், மனைவியும் தாம் அறியோம் என்று கைவிரைக்கிறார். நீலகண்டர் என்ன செய்வோம் என்று நீலகண்டர் துடித்து போகிறார். பெருமான் ஆகிய சிவவேடன் தாங்கி அந்த சிவனடியார் வந்திருக்கிறான். அந்த வயோதிபருடைய திருவிளையாடல், அந்த சிவனடியாருடைய திருவோட்டை நான் வாங்கி அடைக்கலமாக வைத்தேனே, இப்பொழுது திருவோடு இல்லை, நான் என்னே செய்வேன், கொடுத்த வாக்கை மீறிவிட்டேனே என்று நீலகண்ட நாயனார் துடித்து போகிறார். நீலகண்ட நாயனார் நடுங்கியபடி அந்த வயோதிபரிடத்திலே வருகிறார். வந்த வயோதிபரிடத்திலே பணிந்து சொல்லுகிறார், திருவோட்டை காணவில்லை, நான் வீட்டிலே பக்குவமாக இந்த திருவோட்டை வைத்திருந்தேன், அந்த திருவோட்டை காணவில்லை,
அந்த திருவேடு காணாத செய்தியை கூறி புதிய ஓடு செய்து தருவதாக கூறுகிறார். எத்தனையோ சிவனடியார்களுக்கு திருவோடு செய்து கொடுத்தவர் அல்லவா. சொல்லுகிறார், சிவனடியாரை பணிந்து, சுவாமி இந்த திருவோட்டை நான் வீட்டிலே பக்குவமாக வைத்தேன், அந்த இடத்திலே காணவில்லை, எங்கும் தேடியும் கிடைக்கவில்லை, உங்களுக்கு ஒரு புதிய திருவோடு செய்து தருவதாக கூறுகிறார். வயோதிபருக்கு அடங்காத கடும் கோபம் வருகிறது. சிவபெரும்பொருள் அல்லவா நீலகண்டருடைய உண்மையான வாழ்வியல், அர்ப்பணமான வாழ்வியலை இந்த உலகத்துக்கு காட்ட வேண்டும் அல்லவா. வயோதிபர் கடும் கோபம் கொள்ளுகிறார். இறைவன் எங்களிடத்திலே கோபம் கொண்டு தண்டிக்கிறான் என்றால் அந்த தண்டனையை பெறுகிறோம் என்றால் எங்களுடைய வினை கழிகிறது. இறைவனுடைய திருவடிகளை அடைவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அந்த வயோதிபருக்கு அடங்காத கோபம் வந்து விட்டது. அடியார்க்கு திருவோடு செய்து தருகிறேன் என்று ஏன் திருவோட்டை அபகரிப்பதா? நீ அடியார்களுக்கு, சிவனடியார்களுக்கு திருவோடு செய்து கொடுக்கிற பணியை செய்து கொண்டிருக்கிற நீ என்னுடைய திருவோட்டை நீ அபகரிப்பதா? நீ என்னிடத்திலே இது அடைக்கல பொருளாக வேண்டியல்லவா நீ பக்குவமாக வைத்திருக்க வேண்டும். இப்பொழுது அது இல்லை என்று சொல்லுகிறாய். என்னிடத்திலே வேண்டிய அந்த திருவோட்டை தா, நீ அந்த திருவோட்டை அபகரிப்பதா என்று கடுங்கோபம் கூட. இதுவரையும் யாருடைய பொருளையும் தீண்டாதவர், உண்மையே பேசி வாழ்ந்தவர், திருநீறு பூசிய திருமேனத்தில் நடராஜ பெருமானை எப்போதும் வழிபாடு செய்கிற பஞ்சாட்சரம் மூதருடைய வாழ்வியல்லே சோதனை வருகிறது. நீ என் திருவோட்டை அபகரிப்பதா? நன்று நன்று, பொன்னால் ஓடு செய்து தந்தாலும் எனக்கு வேண்டாம், என்னோடுதான் வேண்டும். அங்கே பிடிவாதமாக சிவபெருமான் நிற்கிறார். அந்த சிவனடியார், அந்த வயோதிபர் நிற்கிறார். நீ பொன்னினாலே ஓடு செய்து தந்தாலும் எனக்கு ஓடு வேண்டாமப்பா, எனக்கு என்னுடைய ஓடுதான் வேண்டும். நான் உன்னிடத்திலே அடைக்கலமாக சொல்லி தந்தேனப்பா, நீ இப்படி சொல்லலாமா? நீ என்னுடைய ஓட்டை அபகரிக்கலாமா? நீ பொன்னினால் தந்தாலும் நான் வேண்ட மாட்டேன், நான் தந்த அதே ஓடுதான் வேண்டும் தாப்பா என்று அந்த வயோதிபர் பிடிவாதமாக கடும் கோபத்தோடு துணியோடு அந்த வயோதிப சிவ யோகியார் அங்கே திருநீலகண்டரை நோக்கி அங்கே கூறுகிறார். அந்த வயோதிப சிவனடியார் கடும் கோபத்தோடு சொல்லுகிறார், என்னுடைய திருவேடுதான் எனக்கு வேண்டும், நீ அந்த திருவோட்டை உடனடியாக தர வேண்டும் என்று கேட்கிறார். நாயனார் பணிந்து பக்குவமாக மன்றாடுகிறார். சிவனடியாரே, சிவயோகியாரே, நான் பக்குவமாகத்தான் என்னுடைய இல்லத்திலே வைத்தேன், இப்பொழுது அதை காணவில்லை, நான் அதை அபகரிக்கவில்லை, என்னை மன்னித்தருள வேண்டும், நான் உங்களுக்கு புது ஓடு தருகிறேன், எத்தனை ஓடு வேண்டாலும் தருகிறேன். வயோதிபர் தன்னுடைய பிடிவாதத்தில் இறங்கவில்லை. எனக்கு நான் தந்த அதே ஓடுதான் வேண்டும். இங்கே உச்சத்தை பாருங்கள். அவருடைய வாழ்வினுடைய உச்சம் சிவனடியாருடைய திருவிளையாடலுடைய உச்சம். நாயனார் உளவோ கூறி மன்றாடினார். உண்மையில் நீர் என் நோட்டை களவாடவில்லை என்றால், திருவோடு கெட்டிருந்தால் நீர் உமது மகனின் கையை பிடித்து குளத்தில் மூழ்கி சத்தியம் செய்து தர வேண்டும் என்று சிவயோகியார் அங்கே சொல்லுகிறார். நீ உண்மையிலே என்னுடைய ஓட்டை அபகரிக்கவில்லை என்றால், அல்லது என்னுடைய ஓட்டை நீ பழுதடைய செய்யவில்லை என்றால், உன்னுடைய புத்திரனுடைய கைப்பிடித்து இந்த குளத்திலே, என்னுடைய இல்லத்துக்கரையில் குளத்திலே இறங்கி நீ எனக்கு சத்தியம் செய்தர வேண்டும். நான் இந்த ஓட்டை அபகரிக்கவில்லை, இந்த ஓடு என்னால் பழுதாக போகவில்லை என்று நீ சத்தியம் செய்தர வேண்டும் என்று அந்த சிவயோகியார் கடுமையாக நிற்கிறார். அப்பொழுது நாயனார் பணிவாக சொல்லுகிறார், சுவாமி எனக்கு புத்திரன் இல்லை என்றார். ஏனென்றால் அவர்கள் திருமணமாகி குறுகிய காலத்திலே இருவரும் அங்கே கருத்து வேறுபாடின் காரணமாக திருநீலகண்டம் என்று இருவரும் ஒருவர் தீண்டாமை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இல்லறத்திலே கணவன் மனைவி மட்டும்தான் இருக்கிறார்கள். புத்திர பாக்கியம் அங்கே வரவில்லை. நீலகண்டர், சுவாமி எனக்கு புத்திரன் இல்லை என்கிறார். பரிதாபமாக சொல்லுகிறார், சுவாமி நான் இந்த ஓட்டை களவாடவில்லை, நான் சத்தியம் செய்கிறேன், ஆனால் எனக்கு புத்திரன் இல்லை என்று சொல்லுகிறார். சிவயோகியார், அப்படியானால் உன் மனைவியின் கையை பிடித்து குளத்தில் மூழ்கி சத்தியம் செய்ய வேண்டும். இது சிவபெருமானுடைய திருவிளையாடிய உச்சம். அங்கே கணவன் மனைவியாக இருவரும் வாழவில்லை, சத்தியத்திற்கு கட்டுப்பட்டு வருகிறார். மனைவி சொல்லிவிட்டார், நீ இனி என்னுடைய உடலை தீண்டக்கூடாது,
திருநீலகண்டம் என்று சொல்லி அந்த சத்திய வாக்குக்காக கணவனும் தீண்டவில்லை, மனைவியும் தீண்டவில்லை, இருவரும் உண்மையாக வாழுகிறார்கள். இப்பொழுது அந்த சிவயோகியார் சிவனடியார் சொல்லுகிறார், உனக்கு புத்திரன் இல்லை என்கிறாய். அப்படியா? அப்படி என்றால் உன்னுடைய மனைவியினுடைய கையை பிடித்து இந்த கூலத்திலே மூழ்கி நீ எனக்கு சத்தியம் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். மீண்டும் நீலகண்டருக்கு அங்கே அடி விழுகிறது, மனக்கவலை அடைகிறார். அந்த சிவனடியாரை பார்த்து, சுவாமி, எனக்கும் மனைவிக்கும் உள்ள சிறு சந்தேகத்தினால் நான் மனைவியை தீண்டுவதில்லை. எனக்கும் மனைவிக்கும் ஏற்பட்ட ஒரு சிறு சந்தேகத்தினால் நாங்கள் இதுவரை காலமும் நான் மனைவியை தீண்டவில்லை, மனைவியை தொடவில்லை. எப்படியப்பா நான் சத்தியம் செய்வது? தனக்கும் மனைவிக்கும் உள்ள சிறு சந்தேகத்தினால் தான் மனைவியை தீண்டுவதில்லை, நானே குளத்தில் மூழ்கி சத்தியம் செய்கிறேன் என்று நாயனார் கூறுகிறார். நான் மனைவியை தீண்டுவதில்லை, அதன் காரணமாக நான் இப்பொழுது மனைவியை தீண்டுவதில்லை என்ற அந்த சத்திய வாக்கை முறக்கூடாதல்லவா? பொய் பேசாதவர், வாய்மையே பேசி வாழுகிற உத்தமர் சொல்லுகிறார், நான் இந்த குளத்திலே இறங்கி சத்தியம் செய்கிறேன். இதன் பின்னர் சிவயோகியராக வயோதிப சிவபெருமானும் திருநீலகண்ட நாயனாரும் மனைவியாரும் அங்குடைய குளத்தருகே செல்கிறார்கள். இப்பொழுது கணவன் மனைவி இணைந்துதான் சத்தியம் செய்ய போகிறார்கள். ஆனால் இருவரும் ஒருவரை ஒருவர் தீண்டுவதில்லை. ஆனால் அந்த குளத்திலே சத்தியம் செய்ய வேண்டும். இந்த திருவோட்டை, சிவனடியாருடைய திருவோட்டை நான் அபகரிக்கவில்லை, நாம் அபகரிக்கவில்லை, அதை நாங்கள் பழுதுபட கிடச் செய்யவும் இல்லை என்று இப்பொழுது இருவரும் சத்தியம் செய்ய வேண்டும். என்ன செய்கிறார்? திருநீலகண்டருடைய சிவபக்தியினுடைய உச்சம், வாய்மையினுடைய உச்சத்தை பாருங்கள். இப்பொழுது சத்தியம் செய்ய போகிறார்கள். சிவயோகியராக வந்த வயோதிப சிவபெருமானும் நீலகண்ட நாயனாரும் மனைவியாரும் அங்குள்ள குளத்தருகே செல்கிறார். அப்பொழுது அங்கே பல அந்தணர்கள், பெரியவர்கள், அவ்வூர் மக்கள் எல்லாம் அவ்விடத்திலே கூடிவிட்டார். ஒரு பெரிய ஒரு பிரச்சனை ஆகிவிட்டது. சிவனடியார் கொடுத்த திருவோட்டை அவர் அபகரித்து விட்டார் என்று அந்த சிவனடியார் கத்தி புலம்பி கோபம் கொள்ளுகிறார். இந்த செய்தி ஊர் முழுவதும் பரவுகிறார். அங்கே வாய்மையோடு வாழ்ந்தவர், உத்தமனாக வாழ்ந்தவர், யாரும் அந்த குடும்பத்தை குறை சொல்லுகிற வகையில் அல்லாது நிறைவாக வாழ்ந்தார். இன்றைக்கு அவருடைய குடும்பத்தினுடைய பிரச்சனை வெளியே சென்று விடுகிறது. அந்த சிவனடியாருடைய திருவோட்டை நீலகண்டர் அபகரித்து விட்டார் என்ற கட்டுங்கோபத்தின் காரணமாக இப்பொழுது ஊரவர்கள் எல்லாம் ஒன்று கூடிவிட்டார்கள். அந்த குளத்தருவிலே அந்தன பெருமக்கள் இருக்கிறார்கள், ஊர் பெரியவர்கள் இருக்கிறார்கள், மக்கள் எல்லாம் அவ்விடத்திலே கூடிவிட்டார்கள். நீலகண்ட நாயனார் முதியவர், மனைவியும் முதுமையாகிவிட்டார். அந்த இருவருக்கும் இடையில் உள்ள சந்தேகத்தினால் வந்த சத்தியம், தீண்டாமை, வாழ்வியல்லே காலமும் கடந்து முதுமையாகிவிட்டார். இருவரும் இப்பொழுது அந்த சிவயோகியாருக்கு, சிவ வயோதிபருக்கு சத்தியம் செய்ய வேண்டும் அல்லவா? ஒரு மூங்கில் தடியை எடுக்கிறார்கள். இருவரும் தொடக்கூடாது, தீண்டக்கூடாது. அதுதானே அவருடைய வாழ்வியல் சத்தியம். இருவரும் ஒரு மூங்கில் தடியினுடைய இரு முனைகளையும் பிடித்துக் கொள்ளுகிறார்கள். அந்த மூங்கில் தடியினுடைய ஒரு முனையை நீலகண்டர் பிடிக்கிறார், மறுமுனையை அவருடைய மனைவியார் பிடித்துக் கொள்ளுகிறார். இருவரும் ஒரு மூங்கில் தடியின் இரு முனைகளிலும் பிடித்துக் கொண்டு தாம் சிவயோகியாரின் திருவோட்டை திருடவில்லை என்று சத்தியம் செய்து குளத்திலே மூழ்கி எழுகிறார்கள். 3 முறை மூழ்கி எழுகிறார்கள். நாங்கள் இந்த சிவனடியாருடைய திருவோட்டை நாங்கள் தீண்டவில்லை, திருடவில்லை என்று சத்தியம் செய்கிறார்கள். இந்த சிவனடியார் எங்களிடத்திலே அடைக்கலமாக திருவோடு தந்தார். அந்த திருவோட்டை நாங்கள் திருடவில்லை, எம்பெருமானே சிவப்பெரம்பொருளே என்று இருவரும் அந்த மூங்கில் தடியிலே பிடித்தபடி அந்த குளத்திலே மூழ்கி எழுகிறார்கள். என்ன ஆச்சரியம்! அங்கே சிவபெருமானுடைய அருளுச்சத்தை பாருங்கள். இருவரும் அந்த குளத்திலே மூழ்கி எழுகிற பொழுது இருவரும் அங்கே இளமை தோற்றத்துடன் மூங்கில் தடியின்றி இணைந்து தோன்றுகிறார்கள். அன்றைக்கு சந்தேகத்தினால இருவரும் பிரிந்தார்களே, அன்றைக்கு எப்படி இருந்தார்களோ அதே இளமை தோற்றத்தோடு இருவரும் அங்கே இணைந்தபடி அந்த ஊர் மக்கள், பெரியவர்கள், அந்தண சிவாச்சாரியார்களுக்கு முன்பு காட்சி கொடுக்கிறார்.
அங்கே முதியவர்களாக மூங்கில் தடி பற்றி குளத்திலே இறங்கிய நீலகண்டரும் அவருடைய மனைவியும் அன்றைக்கு திருநீலகண்டம் என்னை தீண்டக்கூடாது என்று சபதம் செய்த பொழுது எப்படி இளமை தோற்றத்தோடு இருந்தார்களோ அதே இளந்துமை தோற்றத்தோடு அந்த குளத்திலிருந்து மீண்டும் எழுந்து வருகிறார் சிவபெருமான். அங்கே பார்வதியோடு இடவரூபராக காட்சி கொடுக்கிறார். அங்கே பெரிய புராணத்திலே சிவனடியார்கள் அங்கே இறைவனுடைய திருவடிகளை அடைகிற பொழுது, இறைவன் அவர்களை ஆட்கொள்ளுகிற பொழுது அங்கு இடவரூபராக காட்சி கொடுக்கிறார். இடவரூபர் என்பது சிவனடியார் உமாதேவியாரோட ரிஷப வாகனத்திலே இடவ வாகனத்திலே காட்சி கொடுக்கிற வடிவம். அந்த திருநீலகண்டரும் மனைவியும் மூங்கில் தடி பற்றி அங்கே குளத்திலே மூழ்கி சத்தியம் செய்து எழுகிற பொழுது இருவரும் இளமை தோற்றத்தோடு வெளியே வருகிறார்கள். சிவபெருமான் பார்வதி தேவியோடு இடவரூபராக காட்சி தந்து அவர்களை சொல்லுகிறார். சில காலம் இந்த பூலகிலே இருந்து இவர்கள் தங்களுடைய வாழ்வியலை வீணாக்கி விட்டார்கள் அல்லவா? அந்த வீணாக்கி அந்த வாழ்வியல் காலத்தை அங்கே துன்பமாக கருதி அவருடைய காலம் வீணாகி விட்டதனால் அவருடைய வினை கழிந்து விடுகிறது. வாழ்வியலை நாங்கள் துன்பத்தை அனுபவிக்கிறோம் என்றால் நம்முடைய வினை கழிந்து விடுகிறது. அங்கே சிவபெருமான் இடவரூபராக காட்சி கொடுத்த சிவபெருமான் சொல்லுகிறார், சில காலம் இந்த பூவுலகில் இருந்து எமது உலகம் வருவீராக என்று அவருக்கு கட்டளை இடுகிறார். அங்கே நீலகண் கட்டளையிட்டு விட்டு இடவரூபராக வந்த சிவபெருமான், சிவயோகியராக வந்த வயோதிபராக வந்த சிவபெருமான் அங்கே குளத்தில் மூழ்கி இருவரும் இளமை தோற்றத்தோடு வருகிற பொழுது அங்கு ரிஷப வாகனத்திலே உமாதேவியார் பார்வதியோடு காட்சி கொடுத்த சிவபெருமான் இதை கொடுக்கிறார். நீங்கள் சில காலம் இந்த பூவுலகிலே வாழ்ந்து மீண்டும் என்னுடைய சிவலோகம் வருவீராக என்று அருள் பாலித்து மறைகிறார். திருநீலகண்டரும் மனைவியும் குறுகிய காலம் அந்த மண்ணிலே வாழ்ந்து சிவ பணியாற்றி சிவனடியார்களுக்கு தொண்டு செய்து அங்கே சிவபெருமானுடைய திருவடி தாள்களை அடைந்து பிறவியற்ற பேரானந்த பெருவாழ்வாகிய முத்தி இன்பத்தை அடைந்தார்கள் என்று பெரிய புராணத்திலே சேக்கிழார் பதிவு செய்கிறார். உண்மையே பேரொளியாகும் நீலகண்ட நாயனார் உண்மையே பேசி வாழ்ந்தவர், சத்தியத்திற்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தவர், திருநீறு பூசிய திருமேனியன், ஐந்தெழுத்தை ஓதியவன், சிவனடியார்களுக்கு தொண்டு செய்த உத்தமன், அங்கே சிவபெருமானுடைய திருவடி தளல்களை அடைந்திருக்கிறான். இன்றைய இந்த பொழுதிலே நீலகண்ட நாயனார் சிவனடியாருடைய திருவருள் எங்களுடைய வாழ்வியலை பக்குவமாக்குற சங்கம வழிபாடு, சிவனடியார்களை வழிபாடு செய்கிற வழிபாடு. அந்த நீலகண்ட நாயனாருடைய திருவருள் எங்களுடைய வாழ்வியல்லே கிடைக்க வேண்டும். சிவ பரம்பருடைய திருவருளும் குருவருளும் எங்களுடைய வாழ்வியல்லே கிடைக்க வேண்டும். நாங்கள் வாழ்வியல்லே சகல சௌவாக்கியங்களையும் பெற்று இந்த உலகிலே இன்பமாக வாழ வேண்டும். மறுமை உலகிலே நாங்கள் இறைவனுடைய திருவடிகளை அடைவதற்காக சிவ அருளை நாங்கள் பெறுவதற்காக பிரார்த்திக்க வேண்டும் என்று இந்த வேளையிலே பிரார்த்தித்து கொண்டு அனைவருக்கும் சிவபெருமானுடைய திருவருள் கிடைக்க பிரார்த்தித்து சந்தர்ப்பத்திற்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி.